ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு அகெயின் ஒரு சாரீ ரிவ்யூ வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்குமே இந்த சாரீ ரிவ்யூன்னு சொல்லும் போது அப்படியே ஒரு எக்ஸைட்டட் ஆயிடுவீங்க. என்ன வீடியோ, என்ன சாரீ, எந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து சாரீனா ஒரு அட்ராக்ஷன் அண்டு சாரீ பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி நான் வந்து கிருத்திகா பொட்டிக்லேருந்து சாரீ வாங்கியிருக்கேன். இது வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. கிளியரன்ஸ் சேலில் வந்து ரேட் கம்மியாக போட்டிருந்தாங்க. 350 ருபீஸ் ப்ளஸ் சிட்டிங் 100 ருபீஸ். ஸோ 450 ருபீஸில் நமக்கு ஒரு சூப்பரான டோலா சில்க் சாரீ. நான் இப்போ பார்சல் வந்து வந்துருச்சு. அகைன் கண்டினியூவாக போட்டால் நிறைய பேர் வந்து நீங்கள் கிருத்திகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, கிருத்திகாவுடைய சாரீஸுமே நல்லா இல்லை, ஒஸ்ட்டாக தான் வருது. போன வீடியோவில் வந்து ஒரு சாரீ கங்கா ஜமுனா சாரீ ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அவங்க கையில் பிரைட்டாக இருக்குது, உங்கள் கையில் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அவங்க வந்து நிறைய வீடியோ இந்த மாதிரி கேமரா மொபைலில் அவங்க ஷூட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய சுற்றி லைட்டிங்கெல்லாம் வச்சுட்டு அண்ட் கேமராவில் வந்து அவங்க ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் மேபி அவங்களுடைய கலர் வந்து பிரைட்டாக தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நார்மலாகவே நல்லா பிரைட்டாக தெரிவாங்க அண்டு சாரியுமே வந்து செம்ம பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் கெஸ் பண்ண மாதிரி தான் வந்துருந்துச்சு சாரீ. அதுவும் இல்லாமல் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து எந்த ஒரு கிருத்திகா எனக்கு ஒன்றும் ஆஃபர்லலாம் ஒன்றும் கொடுக்கல. சேம் நானும் பிடிச்ச சாரியை வாங்கி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய பொட்டிக்கில் வாங்கி ரிவ்யூ கொடுங்க, இந்த பொட்டிக்கில் வாங்குங்க, அந்த பொட்டிக்கில் வாங்குங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம கையிலையும் காசு வேணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரிவ்யூக்காகலாம் நம்ம சாரீ வாங்கி நான் ரிவ்யூ கொடுக்க முடியாது. எனக்குமே அந்த சாரீ பிடிச்சிருக்கணும் அண்ட் என்னுடைய கம்ஃபர்டபுள் ரேட்லேயும் அது வரணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் மீஷோவில் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அதாவது அது ஆன்லைன் ஷாப்பிங் இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லாரையுமே வந்து தஷு பொட்டிக், நிறைய பொட்டிக்ஸ் பேர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லிகிட்டே இருக்கீங்க. அந்த பொட்டிக்கோடைய சாரீ வந்து எனக்கு பிடிச்ச சாரீ அங்கே இருக்கா பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் அந்த சாரீ மீஷோலையுமே இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு அகைன் ரெண்டு பேருடைய ரேட் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனால தான் இந்த தஷு பொட்டிக்கில் நான் வாங்கவே இல்லை. தஷு பொட்டிக்கில் செம்ம ரேட்டு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து டிஎஸ்ஆர் சாரீஸில் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. டிஎஸ்ஆர் வந்து லாஸ்ட் ஒரு ஷார்ட் பார்த்தேன். ஒரு நார்மலான சாரீ, காட்டன் சாரீ, லெனின் காட்டன் நினைக்கிறேன். அந்த காட்டன் சாரீ வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 1150 சம்திங். இப்போ கிளியரன்ஸ் சேலில் வந்து 499ல் கிளியரன்ஸ் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்தேன். கிளியராக தெரியல, நான் அந்த பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி கிளியரன்ஸ் சேல் யாராவது போடுவாங்களா? இப்போ நான் வாங்கியிருக்க இந்த டோலா சில்க் சாரீ வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 650 போட்டிருந்தாங்க. நான் வந்து மீஷோலையுமே 500 650 அந்த ரேஞ்ச் தான் பார்த்துருந்தேன். இப்போ 350 போட்டதுனால நம்ம வந்து 650 350 200 தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அவங்க டிஎஸ்ஆர் பாருங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ டிஃப்ரென்ஸில் அவங்க கிளியரன்ஸ் போடுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருந்தால் அவ்வளோ கம்மி பண்ணி அவங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா விஷயமும் சர்ச் பண்ணி எடுத்து அதுவும் மீஷோவில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாரீ வாங்கலாமா வேண்டாமா நான் டிசைட் பண்ணுவேன். நான் எந்த ஒரு இன்ஸ்டாகிராமையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, யாரையும் நான் குறை சொல்லலை. என்னோட பட்ஜெட்க்கு இது தகுந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சாரீ வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். இந்த சாரியோட பட்ஜெட் எவ்வளோ, இந்த மெட்டீரியலுக்கு இது குவாலிட்டியா ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சாரீ வாங்கணும். அந்த சாரியை நான் உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சாரீ வந்து நான் மீஷோலையும் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு டோலா சில்க் சாரீ. நீங்கள் பார்த்தோன்னே சொல்வீங்க கலர் டல்லாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ இல்லைங்க, இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு இது வந்து டோலா சில்க் சாரீ. அவங்க கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் என் கையில் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த கவரெல்லாம் பிரித்து பார்க்கல, ஜஸ்ட் அந்த கவர் அதை மட்டும் நான் பிரித்தேன். பாருங்க, நம்ம பார்த்த மாதிரியே அழகாக தான் வந்திருக்கு, பிரைட்டாக இருக்குது. அவங்க கையிலையும் பிரைட்டாக இருக்கும், இதே கலரில் தான் இருக்கும் எனக்கு. இது வந்து நல்ல ஒரு லாவெண்டர் கலர்னு நினைக்கிறேன். லாவெண்டர் கலர் கிளாத்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஃபுல்லாக பிரித்து காட்டுறேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுவீங்க, நல்லா பிரித்து காட்டுங்க, உள்ள டேமேஜ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்வீங்க. ஸோ நான் அது கண்டிப்பாக டேமேஜ் இருந்தால் கிருத்திகாவுக்கு நான் ரிட்டன் போட்டு விடுவேங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கின சாரீஸ் எனக்கு இது வரைக்கும் டேமேஜ் வரல, எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கு. இது கிருத்திகா கிட்டேருந்து நான் இது 3rd சாரீ. ஸோ இது கிளியரன்ஸ் சேலில் அவங்க 350க்கு போட்டிருந்தாங்க. 400 450ல் நான் வாங்கியிருக்கேன், ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த சாரீ வந்து நல்லா பிரித்து பார்க்கலாம். மேல் சைடில் பார்டர் வந்து குட்டியாக வச்சுருக்காங்க,
குட்டியாக இருக்குது. அண்டு கீழே வந்து பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் கலர் வந்து என்கிட்ட இல்லாத கலர். நான் அது மாதிரி பார்த்து தாங்க வாங்குவேன். ரிவ்யூக்காக நம்ம சாரீ வாங்கக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா, இந்த பொட்டிக்கில் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வாங்கணும். இப்போ இந்த சாரீ எனக்கு ஃபுல்லாக பிரித்து காட்டுறேன். இதுதான் பிளவுஸ். பிளவுஸ் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு பிளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது நமக்கு பத்தாது. இது ஒரு 70 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 70 இன்ச்சஸ் தான் இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு இன்ச்சஸ் நான் பார்த்து சொல்கிறேன். $65 இன்ச்சஸ் தாங்க இருக்குது. இதை பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டிடுறேன். 65 இன்ச்சஸ் தான் இருக்குது. 65 வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற பர்சனுக்கு கூட 85 to 90 சென்டிமீட்டர் வேணும். ஆக்சுவலி நானுமே ஒரு ஸ்டிச் பண்ணுற டெய்லர் தான். ஸோ இது வந்து 65 தான் இருக்குது. ப்ளவுஸ் பார்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ப்ளவுஸ் பத்தாது. கிருத்திகாவுக்கு நான் இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். அண்ட் சாரீ எல்லாம் எந்த டேமேஜும் இல்லை. இதுதான் வந்து முந்தானி சைடு. முந்தானி வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லைங்க. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கல. இங்கே தூரமாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் இங்கே கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது, அவ்வளோதான். முந்தானியில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ அவ்வளோதான். இதுதான் உடைய இதுதான் வந்து பல்லு பாட்டு. ஸோ அந்த அளவுக்கு அண்ட் ஃப்ளீட் எல்லாம் நல்லா தான் வருது. டோலா சில்க்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ளீட்ஸில் ரொம்ப அழகாக தான் வரும். பாருங்க, ஓகேவா இருக்காங்க, நீங்களே சொல்லுங்க. இது வந்து 100 rupees அவங்க வாங்காமலே 350க்கே இந்த சாரீ கொடுத்துருக்கலாம். ஏன்னா 350க்கு தான் அது ஒர்த்தான ஒரு சாரீ. கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, ரொம்ப ஒன்றும் பிரைட்டாக அழகாக இல்லை. நான் இந்த டோலா சில்கில் வந்து நான் இன்னொரு சாரீ நான் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி வந்து அது பார்க்கும்போது பிளாக் அண்டு ரெட் நிறைய பேர் மீஷோவில் பார்த்துருப்பீங்க அந்த சாரியை. ஸோ அது வந்து நல்லா பளிச்சுன்னு அதோட இமேஜ் கூட நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த சாரியோட இமேஜ் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். அது மீஷோவில் வாங்கினது. அந்த கலர் அண்ட் அந்த பார்டர் வந்து நல்ல பிரைட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். அது நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும். அதே பேட்டர்னில் இருக்கிற சாரீ தான் இது. இந்த கலர்னால டல்லாக இருக்கா, இல்லை கிருத்திகா டல்லாக கொடுக்குறாங்களா, மெட்டீரியல் டல்லாக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இந்த கலர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த கலர் வந்து நல்லா அழகாக இருக்கும்னு. ஆனால் வந்து இப்போவுமே என்னோட மொபைலில் கூட கேமராவில் நல்லா பிரைட்டாக தெரியுது. என் கையில் வந்து நேராக பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்குது. கலர் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். இந்த கலரே அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே தான், 350க்கு ஒருத்தான ஒரு சாரீ தான்னு நான் சொல்வேன். அவ்வளோதான். ரொம்ப சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சாரீ ஓகே, 350க்கு ஒருத்தான ஒரு சாரீ தான். ஸோ ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். இது வந்து நான் கண்டிப்பாக நமக்கு ப்ளவுஸ் பத்தாது. இந்த கலரில் நம்ம வேற ஒரு எடுத்து தான் தைக்கணும். ஆனால் கிளியரன்ஸ் சைடில் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ சின்னதாக வரும்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, 65 சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா தான் நான் அந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு போடுறேன். நான் போட்டிருக்க அந்த சைடில் பார்த்தீங்க இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்க சாரீ வந்து ப்ளவுஸ் பார்ட்டெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. அதில் தான் கட் பண்ணி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மீஷோவில் வாங்கின சாரீ. டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். இன்னொரு நாளைக்கு அந்த சாரியோட ரிவ்யூவுமே நான் போடுறேன். ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ ஓகேங்க, கிளியரன்ஸ் சேலில் வாங்கியும் பார்த்தாச்சு கிருத்திகா கிட்ட. ஓகே தான்.
ஒரே தான் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டு சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது, சாரியும் ஒஸ்ட்டு சாரின்னு சொல்ல முடியாது. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்து கிருத்திகாவுடைய சர்வீஸ் எனக்கு நல்லா வந்ததுனால தான் நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் நல்லா இல்லைன்னா நானும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களும் ஒஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. எனக்கு சப்போஸ் ஒஸ்ட்டாக வந்திருந்தா நான் கண்டிப்பாக நானும் ஒஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது வந்திருக்க சாரியும் ரொம்ப நல்லா தாங்க வந்திருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வேறு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாரீஸ் இருந்தால் கண்டிப்பாக நானும் வாங்கி ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், எப்போவுமே நெகட்டிவ் திங்கிங் வேண்டாம். சப்போஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்குகிற எல்லா சாரீஸுமே ஒஸ்ட்டாக இருக்குன்னு. ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் சாரீ வாங்கி நான் ஏமாந்தேன். அந்த சாரியும் நல்லா இல்லை, அவங்களோட சர்வீஸும் நல்லா இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும் நான் இனிமேல் வாங்குறதாவே இல்லை. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அடுத்து இந்த சாரீஸ் வாங்கலாமா என்னன்னு யோசனை பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.